ஸ்ரீ சக்தி ஜோதிட வித்யாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்ப பத்தி பார்க்க போறோம். அதாவது 20 வருடமா பார்த்த ஜோதிடர்கள் வாக்கு பொய்யான காரணம் என்ன? கிட்டத்தட்ட 20 வருஷம். இப்ப 5/12/1978ல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு வயசு 47. சரிங்களா? கிட்டத்தட்ட இப்ப ஒரு 27 டூ 47 வரைக்கும் 20 வருஷமா பார்த்த அத்தன ஜோசியருடைய வாக்கும் பொய்யா போன ஜாதகம் இந்த ஜாதகம். அது என்ன காரணம்? என்ன விஷயம் இருக்கு? எதனால? அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு குடுத்திருக்கு. வீடியோவ கடைசி வரைக்கும் பொறுமையா பாருங்க. பொதுவா ஒரு ஜாதகம் வந்தா ஃபர்ஸ்ட் லக்கணத்த குறிப்போம், ராசி குறிப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வயசு என்ன? அப்படிங்கிறத குறிச்சு, வயசுக்கு தகுந்த மாரி பலன் சொல்ற மாரி சூழ்நிலைய ஏற்படுத்தும். பெரும்பாலும் ஜோசியர் அதத்தான் பண்ணுவாங்க. இப்ப இவருக்கு லக்கணம் இந்த ஜாதகம் வந்திருக்குது. லக்கணம் வந்து துலாம் லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். பிறந்த திதி வந்து சஷ்டி அன்னைக்கு பிறந்துக்கிறாரு. இப்ப வருஷம் 47 வருஷம் முடிஞ்சு 48 நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த ஜாதகம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஜாதகத்த குடுத்தா, டக்குன்னு என்ன தோணும்? வயசு இப்ப 47 முடிஞ்சு 48. இப்ப 48வது வருஷம் கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல வயசோட்டம் போயிட்டு இருக்குது. அடுத்தது 49 அப்படிங்கிறது லக்ன பாவகத்துக்கு தொடர்பு வரும். சரி, 49 வயசுல ஒரு ஜாதகர் என்ன கேட்பாரு அப்படின்னு பார்த்தா, அடுத்தது திசை எடுப்பாங்க. திசை வந்து 2039 வரைக்கும் சனி திசை நடக்கப் போகுது. கிட்டத்தட்ட அது ஒரு 19 வருஷம் நடக்கிற திசையில, சனி திசையில இப்ப நடக்கிற புத்தி புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது. சரி, இது இந்த திசை நடக்கிறது யாரு? 4ஆம் அதிபதியும், 5ஆம் அதிபதியுமான திசை போய் 11ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது. இப்ப டக்குன்னு பார்த்த உடனே என்ன சொல்லும்? இந்த வயசுல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புண்டு. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு. பேத்தி பேரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. திருமண சுபகாரியங்கள் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி இப்ப பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஜோசியர்கள் அதத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது எதார்த்தம் அதுதான். டக்குனு இந்த வயசுல என்ன கேள்வி இருக்கும்? என்ன திசை நடக்குது? அதுக்கு தகுந்த மாரி விஷயத்த தான் அவங்க சொல்லுவாங்க. இது பொதுவா நாம சொல்றது. பார்த்த உடனே நாம சொல்லக்கூடிய விஷயம். ஆனா, இந்த விஷயம் உண்மையா அப்படின்னா, கண்டிப்பா அது உண்மை இல்ல. சரி. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த ஜாதகம் குருதசை வந்து 2005 டூ 2021ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. சரிங்களா? அப்ப 2021ல அவரு 2005ல கிட்டத்தட்ட அவருடைய வயசு என்ன? 27 வயசு. அப்ப 27 வயசுல இந்த ஜாதகம் கொண்டு போய் குடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இதுல 24, இல்ல 25, 26, 27. அப்ப 27வது வருஷம். 7ஆம் அதிபதி மேல வயசோட்டம் போயிட்டு இருக்குது. இப்ப திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும். திசை நடக்கிற கிரகம் உச்ச கிரகம் திசை நடத்துது. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் அதிபதி திசை நடத்துறாரு. அப்ப 7ஆம் இடம்ங்கிறது திருமண வீடு. இதுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்ப திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும். 27ல உனக்கு கல்யாணம் நடந்துரும்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, 27ல அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு பார்த்த ஜோசியரு அத கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அவருடைய வாக்கு அங்க பொய்யா போச்சு. என்னாச்சு? அடுத்தது வந்து 27லேருந்து 36 வரைக்கும் அவருக்கு கல்யாணம் நடக்கல. சரி, அடுத்து பார்த்த ஜோசியர் இன்னொருத்தர் கொண்டு போய் குடுத்துருப்பாரு இல்லையா? அந்த ஜாதகத்த தூக்கி இன்னொருத்தர்ட்ட கொண்டு போய் குடுத்தா, என்னதான் திசை நடத்தினாலும் அங்க சுக்கிர புத்தி வரணுமப்பா. ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிர புத்தி இல்லாம எப்படி திருமணம் நடக்கும்? அதனால சுக்கிர புத்தி வரட்டும். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. எது வரைக்கும்னா 2013 டூ 15 இந்த காலகட்டம் சுக்கிர புத்தி வருது. குரு திசையில சுக்கிர புத்தி. அப்ப அது வரைக்கும் அப்படியே இந்த 27ல இருந்து 36 வரைக்கும் கிட்டத்தட்ட 2013 டூ 15 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானும் ஒரு 7 வருஷமா ஒரு ஜோசியர் 2 ஜோசியர் இல்ல 100 கணக்கான ஜோசியர்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த ஜாதகம் அது வரைக்கும் பார்த்திருக்கு. அப்ப 27 வயசுக்கு மேல கொண்டு போய் குடுத்திருப்பாங்க. அவங்களும் இதே விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. அப்படியே அப்படியே நகர்ந்துட்டு வந்துருச்சு. லாஸ்ட்டா வந்து சுக்கிரபுத்தி டைம்ல கொண்டு போய் சரி இப்பயாவது நடக்குமா? அப்படின்னு போய் பார்த்திருப்பாங்க. வயசு பார்த்தோம்னா 36 வயசு. அப்ப அதே கணக்கு தான். வயசு 36 3 12 36. இதுல 37ல சரி கொஞ்சம் லேட்டா கல்யாணம் நடக்கும். ஆ இந்த சுக்கிரபுத்தியில கண்டிப்பா நடந்துரும். அப்படின்ட்டு நேரா 7ஆம் இடத்த பாக்குது. கிரக பலமா இருக்குது. லக்னாதிபதி பலமா இருக்குது. எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அப்படின்னு சொல்லி இந்த சுக்கிரபுத்தியில கண்டிப்பா நடந்துரும். அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு. அதையும் அவரு நம்பிட்டு, சரி ரைட் ஓகே. இப்பதான் நம்மளுக்கு திசை வந்து கரெக்டான திசையா வந்திருக்குது. அதனால இந்த தரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு அவர் நம்பிக்கையா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த காலகட்டமும் அது நடக்கல. அடுத்து இன்னொரு ஜோசியர் கொண்டு போய் குடுத்திருப்பாங்க.
அவங்க வந்து இந்த மாரி லேட் மேரேஜுக்கு என்ன இருப்பேன், டக்குன்னு இதுவரைக்கும் கல்யாணம் நடக்கல அப்படின்னா, உடனே தோஷத்த தூக்கி விடுவாங்க. இதுல வந்து இந்த சனி, ராகு சேர்க்கை இருக்குது. 2ஆம் இடத்துல புதன், சூரியன் சேர்க்கை இருக்குது. இது இருதார தோஷத்த ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது. 7, 3 சம்மந்தப்பட்டா முதல் திருமணம் மாற்றம், ஏமாற்றம்னு போயிரும். அதனால இது தாரதோஷம், வலுவான தாரதோஷம் இருக்குது. நீ ஒரு பரிகாரம் பண்ணா தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். அப்படின்ட்டு ஒரு 5000 10,000 வாங்கிட்டு, அது 50,000 லட்சக்கணக்குல வாங்குற ஜோசியர் யாரும் இருக்கிறாங்க. அது நம்ம அதுக்கு தேவையில்லாம விஷயம். அது அவங்கவங்களோட தனிப்பட்ட கர்மா, தனிப்பட்ட திறமை. அத அவங்க பார்த்துக்கிட்டும். அது மாரி வாங்கிட்டு தாரதோஷத்த நிவர்த்தி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தாரதோஷம் நிவர்த்தி பண்ணிவிட்டு, இது கண்டிப்பா இது நடந்துரும். அப்படின்னு சொல்லி, அடுத்தது எங்க கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்க. உனக்கு என்னதான் திசை நடந்தாலும் 7ஆம் அதிபதி புத்தி நடக்காம எப்படி போய் திசை நடக்கும்? அப்படின்னு சொல்லி, அடுத்தது இன்னொரு ஜோசியர வந்து காலம் கடத்தி கிட்டத்தட்ட 2017 டூ 18 இது லாஸ்ட் எண்டுப்பா. இதுல கட்டாயம் 100% உனக்கு திருமணம் நடந்துரும். அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருப்பாரு. பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு, அதுல பாரு ரெடி ஆகும் அப்படிங்கிற மாரி. ஸோ அப்படி பார்த்தோம்னாலும் அந்த காலகட்டத்துல நடந்துச்சா அப்படின்னா, அந்த காலகட்டத்திலயும் திருமணமே நடக்கல. ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. வயசு 39. அதாவது எப்படின்னா, ஒரு ஜாதகம் வந்தா அவன் லக்கணம் என்ன? ராசி என்ன? லக்னாதிபதி யாரு? லக்னாதிபதி பலமாகுறாரா? இல்ல பலம் கம்மியாகுறாரா? 7ஆம் இடம் எப்படி இருக்குது? கிரகங்கள் ஏதாவது பாக்குதா? கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் சாரம் குடுத்துருக்குது? இப்படி எதுவுமே ஜாதகத்த வந்து குறிச்சு ஆய்வு பண்ணாம, டக்குன்னு பார்த்த உடனே வந்து வயசு 39 ஆயிப்போச்சு. சரி கல்யாணம் ஆயிருக்கும். குழந்தை விஷயத்துக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அ அடுத்து பலன் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. பத்தா 10வதுக்கு இந்த துருவ கணிதம்னு ஒண்ணு எழுதி வச்சிருப்பாங்க. துருவ கணிதம்னு போட்டு இந்த 7 இனி அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னு வச்சுங்க. இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலடா இவனுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு. அப்படி போட்டு வச்சிருந்தா, "ஏப்பா இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலையா?" அப்படின்னு சொல்லி ஒண்ண கேட்டுறது. இல்ல இது போடாம, இந்தாண்ட 7 உச்சம், இந்த 511 அப்படின்னு போட்டிருந்தா, "ஏப்பா இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. பையன் 1 பொண்ணு 1 குழந்தை இருக்குது." அப்படிங்கிற மாரி அர்த்தம். இப்ப அத பார்த்துட்டு, "பையன் 1 பொண்ணு 1னா?" அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு தகுந்த மாரி ஒரு பலன சொல்லி அங்க போயிருப்பாங்க. அது உண்மையா அப்படின்னா நீங்க ஆய்வு பண்ணாம சொல்லிப்புட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த ஜோசியனுடைய வாக்கும் பொய்யா தான் போய் நிக்கும். சரி, அது வரைக்குமே நடக்கல. எப்ப? 39 வரைக்குமே நடக்கல. அப்ப இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 27லிருந்து 39 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா பார்த்த ஜோசியருடைய வாக்கு எல்லாமே பொய்யா போச்சு. அடுத்தது வந்து சனி திசை. சனி திசை ஸ்டார்ட் ஆயிருச்சு எப்ப? 2021 டூ 2039 வரைக்கும். இத பார்த்த ஜோசியர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, என்னதான் திசை நடந்தாலும், புத்தி நடந்தாலும், ஒரு ஜாதகருக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த கிரகத்துல இருந்து திசை நடத்தணும். அப்பதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு, இப்பதான் அதுக்கான திசை வந்திருக்குறாப்பா. இனிமேல் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் எப்ப வயசு இவருக்கு 39 இந்த அப்பயும் என்ன சொல்லுவாங்க, இது மேல தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்பயும் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கான அமைப்பு அங்க இருக்காது. ஆனா இதுல நார்மலா பார்த்தா, கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? இல்ல கல்யாணம் ஆகுமா? ஆகாதா? ஒரு சில ஜாதகத்த பார்த்தோனே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி ஜாதகத்த பார்த்த உடனே கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்டின்னா, லக்னாதிபதி பலமா இருக்குது. இங்க லக்னாதிபதி பலமா இருந்து 7ஆம் இடத்த பலமான பார்வையா பார்க்குறாரு. அப்ப கண்டிப்பா வந்து கல்யாணம் நடந்துரும். அப்டிங்கிற மாரி ஒரு அமைப்ப சொல்லுவாங்க. அடுத்து வந்து செவ்வா. செவ்வா வந்து ஒண்ணு கெட்டு போகல. ஒண்ணு அஸ்தங்கமோ, நீசமோ அந்த மாரி எதுவும் நடக்கல. அப்டின்னு சொல்லி இங்கேயும் கெட்டு போகாம தான் இருக்குது. வீடு குடுத்த கிரகம் பலமா இருக்குது. அந்த கிரகத்துக்கு வீடு குடுத்த கிரகம் பலமானா, அந்த பாவக பலன வந்து ஜாதகர் அனுபவிப்பாரு. அப்படின்னு சொல்லி வீடு குடுத்த கிரகம் பலமா இருக்குது. அப்படின்னு சொல்லி கட்டாயம் கல்யாணம் நடந்துரும். அப்படிங்கிற மாரி தான் தோணும். இதுல வந்து 2ஆம் இடத்துல சூரியன், புதன் சம்மந்தப்படுதுப்பா. தாரதோஷம் இருக்குது. ஒரு பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதுவரைக்கும் இது இல்ல நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்ட்ராங்கா பார்த்த உடனே சொல்றதுக்கான விஷயங்கள் இந்த ஜாதகத்துல இல்ல. அடுத்தது சில இன்னொரு கொஞ்சம் நுட்பமான ஜோசியர் என்ன பண்ணுவாங்க, அம்ச லக்கணத்துல தூக்குவாங்க. அம்ச லக்கணத்த தூக்கி, இங்கேயும் 7ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. சுக்கிரனும் வந்து பாக்கியஸ்தானத்துல போய் இருக்குது. லக்கணமும் நல்லா தான் இருக்குது. அதனால இங்கேயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால வந்து கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். அப்படிங்கிற மாரி கணக்கே தான் அம்ச லக்கணத்த பார்த்தாலும் சொல்ல வச்சுரும். ஸோ அதுவரைக்கும் அப்ப 39 வரைக்குமே அங்க வந்து கல்யாணமே நடக்கல. மறுபடியும் இப்ப ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து நிக்குது. 2028லிருந்து 2030.
அதுவரைக்கும் சுக்கிர புத்தி நடக்குது. இப்ப அவருக்கு வயசு என்னது? 50. இப்பயும் திருமண விஷயத்துக்காக தான் வந்து நிக்கிறாரு. திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்டின்னா, இப்பயும் பார்க்குற ஜோசியர் என்னம்பாங்க, "சுக்கிர புத்தி நடக்குதுப்பா. இதுவரைக்கும் கல்யாணம் நடக்கல. கல்யாணம் ஆகுமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க" அப்டின்னு சொல்லி குடுத்தா, இப்பயும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, 2028 ஸ்டார்ட்டிங்ல இருந்து உனக்கு சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப திருமணம் நடக்கும். நீங்க ஃபைனலா வந்து ட்ரை பண்ணு. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாலும் சரி, முதல்ல பார்த்து ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. வயசு பாருங்க 50 வயசுல தான் அந்த புத்தி வந்து முடியும். 50 வயசுக்கு மேல கல்யாணம் நடந்தா என்ன? நடக்காட்டினா என்ன? அக்கா, மக வயசுக்கு வந்தாலும் சரி, வரலனாலும் சரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இதுல வந்து கல்யாணம் நடந்தா என்ன? நடக்கலன்னா என்ன? அப்படிங்கிற ஸ்டேஜ தாண்டியாச்சு. ஆனா இன்னமும் இந்த ஜாதகத்த பார்த்தா, அவருக்கு தேவையே ஒரே ஒரு கேள்வி தானே. ஏன்னா லக்னம் 7ஆம் இடத்த தவிர வேற எங்கேயுமே பார்க்கலையே. அதனால வந்து அவருக்கு அத தவிர வேற சிந்தனைகள் எதுவும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிற எண்ணமே தான் அவருக்கு அதிகபட்சமா இருக்கும். அப்ப அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா, இதுவரைக்கும் இல்ல. இப்ப வயசு கணக்கு பார்த்தோம்னா, இப்ப 47 முடிஞ்சு 48 நடக்குது. இப்ப 48 4 12 48 இப்ப நடக்குது. 49வது வருஷத்துலயாவது மனைவி வந்துருவாங்களா? அப்படிங்கிற ஒரு துப்பாசில தான் இன்னமும் இவரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப இதுவரைக்கும் நடக்குமா அப்படின்னா, சரி 49 வரை நடக்குமா அப்படின்னா, இது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்ன காரணம்? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். வேற ஒண்ணும் பெருசா ஒரு காரணமும் இல்ல. இந்த ஜாதகத்த ஆரம்பத்திலேயே வந்து தெளிவா குறிச்சு பார்த்திருந்தாங்க. கிரக சாரத்துக்கு பலன் எடுத்து இருந்திருக்காங்க. கிரக சாரத்துக்கு மதிப்பு குடுத்திருந்தா, இப்ப ஒரு சிலரு கிரக சாரம்லாம் ஒண்ணும் பெருசா வேலை செய்யாதுப்பா. லக்கண பலன் தான் வேலை செய்யும். ஸ்தான பலம் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரு சொல்லுவாங்க. நட்சத்திரமே தப்பு, நட்சத்திரமே இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரபல ஜோதிடர்கள் கூட இவங்க சொல்லுவாங்க. ஸோ அது அது ஒரு மாரி. சில பேரு வந்து கிரகம்லாம் இல்ல, திசாபுத்தி தான் நம்மளுக்கு மெயினு. திசாபுத்தி வந்துச்சுன்னா இதாகும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுலயும் சில இன்னொருத்தர் என்னம்பாங்க, என்னதான் இருந்தாலும் வந்து கோச்சார கிரகங்கள் அங்க வந்து பலமாகறப்ப கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிற மாரி சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஆனா, இதுவரைக்கும் இவருக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையவே இல்ல. கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா, அதான் 20 வருஷமா 27ல ஸ்டார்ட் ஆனது. இப்ப வயசு அவருக்கு 47 நடக்குது. 47 வரைக்கும் இவருடைய கேள்வி என்ன ஆகுது? திருமணம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற ஒரே கேள்வியோடயே இன்னை வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறாரு. சரி, இப்ப நாம பார்த்த என்னாச்சு அப்படின்னா, டக்குனு கிரகத்தெல்லாம் பார்த்துட்டு, சாரத்த நோட் பண்ணி நாம எப்பயுமே சாரம் பார்க்காம, ஆ ஜோதிடமே பார்க்கறதில்ல. "சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவாரு" அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும் ஒண்ணு இருக்கு. அதனால எக்காரணத்த கொண்டும் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன சாரத்துல இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நாம நோட் பண்ணாம ஜாதகமே கையில எடுக்கிறதில்ல. அப்ப அப்படி நோட் பண்ணி பார்த்ததுல என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, செவ்வாயினுடைய சாரத்துல எந்த கிரகமும் இல்ல. இங்க 9 பேர் இருக்கிறாங்கன்னா, 9 பேத்துல 7ஆம் அதிபதி செவ்வா. அவருடைய சாரத்துல எந்த கிரகமுமே இல்ல. சாரம் தராத கிரகம், அந்த உறவு திருப்தி இல்ல அப்படிங்கிறது ஜோதிட விதி. சரி ரைட்டு. அது ஒரு விஷயம் மட்டும் போதுமா அப்படின்னா, அது மட்டும் இல்ல. சரி அடுத்தது வந்து கிரக திருஷ்டி இல்லை. அது என்ன கிரக திருஷ்டி? என்னமோ புதுசா என்னமோ உருட்டுறியேப்பா! அப்படின்லாம் நெனச்சுக்க வேண்டாம். திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்வை தான் அப்படி சொல்றது. ஒரு கவர்ச்சியான வார்த்தை அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். திருஷ்டி அப்படிங்கிறது. பார்வை அப்படின்னா, சரி பார்வை அது நார்மலா போயிரும். திருஷ்டி அப்படின்னா கொஞ்சம் ஜோதிட பாஷையில சொல்ற மாரி. அதனால கிரக திருஷ்டி வேற ஒண்ணும் இல்ல. இப்ப கிரக திருஷ்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் பார்க்க மாட்டாங்க. இந்த ஆளும் பார்க்காது. இவங்களும் இந்த கேது மட்டும் பார்ப்பாரு. இந்த ராகு, சனி இவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. சரி ரைட்டு. கேது தான் ஒரு ஆள் பார்க்குதே அப்படின்னா, இங்க தான் ஹைலைட்டான விஷயம் இருக்குது. கேதே ஒரு சன்னியாசி கிரகம். சரிங்களா? ஒரு கேது சன்னியாசிங்கிற கிரகம் எந்த வீட்லருந்து பாக்குது? சன்னியாசி வீட்லருந்து பாக்குது. கும்பம் வந்து சன்னியாசி வீடு. இப்ப இந்த பாவக பலன் தெரிஞ்சிருந்தா தான், அத வந்து சன்னியாசி வீடு, அந்த கிரகம் சன்னியாசி கிரகம் தான் பாக்குது. வேற சொல்லி தெரியும். சும்மா வெறுமனே வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்குதுப்பா. 5ஆம் இடத்துலருந்து கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலருந்து கேது பாக்குது. அதனால வந்து பலன் தான் அப்படின்னு நாம நெனச்சோம்னா, கிரகங்க வந்து பாவக வேலைய அங்க கரெக்ட்டா பண்ணி வச்சுட்டுருக்கும். ஸோ, இப்ப நம்ம இந்த மாரி பாவக குணாதிசயம், கிரக குணாதிசயம், கிரகத்தினுடைய பார்வைகள், கிரகத்தினுடைய பாகைகள் அறிஞ்சு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். நீங்க விருப்பம் இருக்கிற அடிப்படை ஜோதிடம் தெரிந்த ஜோதிடர்கள் WhatsAppல இந்த மேல இருக்கிற நம்பருக்கு WhatsAppல லிங்க் பண்ணி WhatsApp குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்ச் வர்றப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் வரும். ஓகே, தேங்க் யூ. அடுத்து நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப இந்த கிரகம் வந்து சன்னியாசி வீட்ல இருந்து பாக்குது. அதனால இது வந்து
சன்னியாசி யோகம் உண்டு அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லிட்டு இருக்குது. சரி, அவன் சன்னியாசி வீட்ல இருந்து பார்த்ததுனால மட்டும் அந்த சம்பவம் வந்துருமா? வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குதா? அப்படின்னு பார்த்தா, அ பொறந்த திதி வந்து சஷ்டி. சஷ்டி அப்படின்னா சிம்ம வீடும், மேச வீடும் திரிசூன்யம் ஆயிப்போச்சு. லக்கண பிரகாரம் 7ஆம் இடம் திரிசூன்யம் ஆச்சு. அப்ப ஒரு விஷயத்த ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் அங்க திரிசூனியம் பார்க்கணும். வெறுமனே திரிசூனியம் மட்டுமே ஒரு விஷயத்துல அங்க பாதிப்ப குடுத்துறாது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து, கிரக சாரங்கள் எதுவும் இல்லாம இருக்குது. கிரக பார்வைகள் எதுவும் இல்லாம இருக்குது. அப்படி இருந்து அந்த வீடு பாதிப்படைஞ்சு போயிருக்குது திரிசூனியத்துல அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து ஸ்ட்ராங் பார்க்கும். இப்ப இல்லங்கிற விஷயத்த இது ஸ்ட்ராங் பண்ணும் அப்படிங்கிற மாரி அர்த்தம். அப்ப இந்த ஒரே ஒரு ரூல் மட்டும் இந்த ஜாதகத்துல வந்து வளைச்சு, வளைச்சு அதே விஷயத்த தான் சுட்டி காமிக்கிட்டு இருக்குது. இது இன்னைக்கு வந்ததா அப்படின்னா, இன்னைக்கு வந்தது கிடையாது. இவரு 5/12/1978 அன்னைக்கு பொறந்திருக்காரு இல்லையா? அன்னைக்கே முடிவான விஷயம் தான். இப்ப இவருக்கு 7ஆம் இடத்து அதிபதியில கிரகங்கள் இல்ல. அதனால இவருக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். இதுல வந்து டக்குன்னு பார்த்த உடனே சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல அப்படிங்கிறதுனால, எல்லா ஜோசியரும் வந்து என்னம்பாங்க, கல்யாணம் நடந்துரும், நடந்துரும். கிரகம் பலமா இருக்குது, ஸ்தான பலமா இருக்குது அப்படின்னு சொல்லிப்புட்டு, அப்படியே சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்களே ஒழிய, இதுல பார்த்த உடனே இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் இல்ல. அப்ப நடக்காதுன்னு சொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான விஷயம் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். அப்ப ஒரு ரூல் வேலை செஞ்சா கூட அந்த சம்பவத்த ஸ்ட்ராங் பண்ணும். அப்ப நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தைரியமா சொல்லலாம். "டேய் அப்பா இதுக்கு மேல வந்து திருமணத்துக்கு ஆசைப்படாத. உனக்கு கிரக பலமும் இல்ல, கிரக பார்வையும் இல்ல, மனைவியினுடைய சாரத்துல கிரகமே இல்ல. அப்படிங்கிறதுனால நீ வந்து அதுக்கு பெருசா ஆசைப்படாத." அப்படின்னு நானு சொல்லலாம். அதையும் தாண்டி நீ வந்து இப்ப இவருக்கு எண்ணம் எப்படி இருக்கும்? ஏன்னா லக்னம் பலமா இருந்து 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, நடந்துருமா? கல்யாணம் இப்பயாவது நடக்குமா? அப்படிங்கிற ஏக்கத்தோடயே தான் இருப்பாரு. இப்படி இருக்குது, வேற வழியே இல்லையா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படின்னா, 27 வயசுல ஜாதகம் பார்த்தப்ப, அந்த ஜோசியர் வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லியிருந்திருந்தா, இங்க கிரகங்கள் எதுவுமே பார்க்காம இருக்குது. அதனால மனைவிங்கிற ஸ்தானத்த எந்த கிரகம் பார்க்கல. அப்ப யாரும் இல்லாத, அப்பா, அம்மா இல்லாத பொண்ணு, அந்த பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணு. இல்ல பாட்டி கேதுன்னா பாட்டி. அப்ப பாட்டி மட்டுமே வளர்த்த பிள்ளை. அப்பா, அம்மா தவறி வந்து பாட்டி, பாட்டன் வீட்ல வளர்த்துறோம். இல்ல அப்பா, அம்மாக்கு யாருன்னே தெரியாத ஒரு பேரங்க எடுத்து வளர்த்துறாங்க. இல்ல தத்தெடுத்து வளர்த்துறாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கிற பொண்ண வந்து பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுல ஒரு தர்மம் இருந்திருக்கும். அதுல அன்னைக்கு வேணா அதையும் வந்து உறுதியெல்லாம் கிடையாது. ஒரு சான்ஸ் அப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, எல்லா ஜோசியரும் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு 27 வயசுல சொல்லியிருந்தா, முதல்ல ஜாதகர் ஒத்துக்குவாரா? 100% உனக்கு கல்யாணம் நடக்காதுடா அப்படின்னு சொல்லியிருந்தா, 100% இவன்லாம் ஒரு ஜோசியர் அப்படின்னு சொல்லிப்புட்டு, எட்டிப்புட்டு அந்த ஜோசியர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. இன்னொரு ஜோசியர பார்ப்பாங்க. அப்பாயின்மென்ட் வாங்கி ஒரு 10,000, 20,000 கட்டி, அப்பாயின்மென்ட் வாங்கி, ஒரு 10 நாள், 20 நாள் வெயிட் பண்ணி பார்த்து, அந்த ஜோசியர் சொல்றதையும் ஈன்னு கேட்டுட்டு தான் வர பார்ப்பானே ஒழிய, இவன் சரி, இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வர்றதுக்கான மனப்பக்குவம் முதல்ல ஜாதகனுக்கே இருக்காது. ஸோ அதனால வந்து எங்க சுத்தியும் கடைசி எண்டுல வந்து இப்ப அடுத்தது வந்து செவ்வாய் புத்தி எப்ப வருது? 54 வயசுல வந்து நிக்கும். இப்ப 2033 மறுபடியும் 7ஆம் அதிபதி புத்தி. இப்பயும் திருமணம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இவரு இன்னமும் அந்த ஆசையிலேயே தான் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. நாம வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொன்னோம். பெருசா வந்து எதிர்பார்க்க வேண்டாம். இதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்ல. அந்த மாரி கிரக அமைப்புகள் இருக்குது. பேசாம வுட்டுட்டு வீட்ல அக்கா இருக்காங்க. அக்காவோட பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி குடுத்துட்டு, உன்ன தனியா பார்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பத்த ஏற்படுத்திக்கோ! அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி குடுத்திருந்தோம். இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு. அது வேண்டாம். ஏன்னா, அது எல்லா ஜோசியரும் சொல்றக்கூடிய விஷயத்த தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஜோசியர் தப்பில்ல. அத கிளியரா பார்க்காம வுட்டது ஒரு தவறு அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஜாதகம் அப்படியாப்பட்ட ஜாதகம். நீங்க ஒரு ஜோசியரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்த பார்க்கிறப்ப, இதுல எல்லாம் முதல்ல கிரக பார்வை, கிரக சாரங்கள், கிரகத்தினுடைய பாகை என்ன? எப்படி? அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சு, விதிகள் உங்களுக்கு தெரியுது, கரெக்ட்டா தான் இருக்குது அப்படின்னா, தீர்க்கமா ஒரு விஷயத்த சொல்லுங்க. அவங்க சங்கடப்படுவாங்க. இப்ப அவருக்கு சாதகமா சொல்ற மாரி வந்து நடந்துரும்பா அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாரி சொல்லாம, இங்க என்ன அத ஸ்ட்ராங் பண்ணி சொல்லுங்க. அது இறைவனுடைய செயல். பார்த்துக்கலாம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.